மதுரை திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அங்கே அதே இடத்திற்கு நேரடியாகவே ஆய்வுக்கு சென்றவன் நான். அதில் பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்றுதான், பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வரக்கூடிய வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய எந்த வழிபாட்டு உரிமையும், அதாவது அது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி, இந்து பெருமக்களுடைய வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி, சமண மதத்தினுடைய வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி, அவருடைய வழிபாட்டு உரிமைகள் இத்தனை ஆண்டுகள் எப்படி நடந்து கொண்டிருந்ததோ அதே நிலையில் நீடிக்க வேண்டும். அதில் எந்த மாற்றத்துக்கும் யாரும் வழிவகை செய்யக்கூடாது. தமிழ்நாடு அரசு இதை இன்றைக்கு செவிமடுத்து அதன் மீது சரியான ஒரு நடவடிக்கையை எடுப்பதுதான் இதற்கு ஒரு தீர்வாக அமையும். மற்றபடி இன்றைக்கு ஒரு சில ஜமாத்துகள் அறிவித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வது ஒரு பச்சை பொய்யை. இன்றைக்கு வெறுப்பு அரசியலுக்காக அதை அங்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தவிர எந்த முஸ்லீம் ஜமாத்தும் அங்கே உணவு பரிமாறுவதற்கான எந்த அறிவிப்பையும் இப்போதைய நிலையில் யாரும் அறிவிக்கவில்லை. அரசனுடைய முடிவுக்காக வேண்டி அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் உண்மையை தவிர இதில்